இந்தாடா இதுல 50,000 ரூபாய் இருக்கு. இதுக்கு மேல நீ ஒத்த பைசா கேட்க கூடாது. பெரியப்பா இவ்வளவு வீட்டுக்கு இவ்வளவு போன பத்துமா? ஏய் உங்க அப்பா ஒன்று விட்டு போகும்போது ஒண்ணுமே இல்லாம தாண்டா விட்டு போனேன். உன்னை தோத்து போட்டு வளர்த்தது நான் தானே. அதுக்காக இவ்வளவு பெரிய வீடு நீ எடுத்துப்பியா? டேய் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். அவன் மூஞ்ச பார்த்தா யாருமே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு நான் தானே கல்யாணம் பண்ணணும். ஏய் தம்பி, அப்பா சொல்ற மாதிரி செய்டா. அப்ப எனக்கு யாரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றது? அவன் கொடுத்தாங்க 50,000. அந்த 50,000 வச்சு பிசினஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. அப்ப இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை என் வீட்டுல. எந்த சம்மந்தம் இல்ல. அவ்வளவுதான், நீ இந்த பக்கமே வரக்கூடாது. தம்பி பணக்கார ஆயிட்டான், அண்ணனை மறந்துடாதா. சரி பிச்சைக்காரன் ஆயிட்டா இந்த பக்கமே வந்துடாத, அண்ணன் மூஞ்சில முயக்காத. நல்ல சூழ்நிலை புச்ச உலகண்டா. சரி பிறப்பா நான் வரேன்னு சொல்லாரா, போறேன்னு சொல்லு. திரும்பி வந்து இவன் குடிய கெடுக்காத. சரி பிறப்பா, இந்த 50,000 ரூபாய் வச்சுக்க, நான் பணக்காரன் ஆயிடுறேன். 50,000 ரூபாய் கொடுத்து 50 லட்சம் ரூபாய் இடத்த எப்படி வாங்கணும்னு பாத்தியா? சூப்பர்ப்பா. எப்பா எனக்கு சூட்டா ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஊடி இருக்குது. எப்படிப்பட்ட அழகான பொண்ணு இருந்தாலும் உனக்கு தாண்டா. ஆமால, இனிமே அவன் தொல்லை இல்ல. நம்ம முனிசாமிக்கு தான் நன்றி சொல்லணும். வா போலாம். வெளியிடா வெளி. டேய் வலிச்சு நடக்குறான். எப்படியோ வந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபாய் தரேன்டா. ஸ்டீல் வேற. என்னதா கொடுக்க போறா? உன் வயிற்றுல போட்டுப்பா. சுயநலமாவே பேசாதடா. இதனால தான் உன் கூட இருக்கிறது செட் ஆக மாட்டேது எனக்கு. ஓ அப்ப நீ சுயநலமா பேச மாட்டா? டேய் நீ அப்படியே பட்டவன் தான்டா. துபாய் நீ இப்படி பேசிட்டு பிறகு வேலைக்கு ஆகாது. நீ உன் வேலையை பார்த்துக்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். அது எப்படியா நத்தூர்ல நீ கூட்டு போயிடுவியா? இந்த தொழில கத்து கொடுத்தது நீ. எனக்கு யாரா சோறு போட்ட? நேத்து சோறு போடுறது மகன் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. வேலையை பார்த்துன்னு போடா. இது நல்லா இல்ல, சுத்தமா நல்லா இல்ல. ஆமாண்டா, சுத்தமா நல்லா இல்ல தான். நீ உன் வேலையை பார்த்துன்னு போ, நான் என் பைப்பை பார்த்துன்னு போய்க்கிறேன். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு செட் ஆகுது. குட் பை. ஏய் என்னப்பா பண்ணிக்கிறேன் வண்டி பின்னாடியா? அவனை உன்னை கோத்து விட்டு வேண்டியதான். நோ உன் வண்டி பம்பர் கைட்ட பார்த்தானா? ஏய் யார கைட்ட பார்த்தான்றா? நீதான் கழட்டினியாடா, நான் தான் பார்த்தனேன். நோ போய் சொல்றான். இவன் தான் கைட்டினா. நான் வேணா ஆதாரம் கொடுக்குறேன். நான் வெங்காயத்துல ஆதாரம் குடுத்துருவேன். நோ இவன் தான் கைட்டினா, நான் கேளுனா. நான் ஆதாரம் கொடுக்குறேன்ற. ஏம்பா ஆதாரத்தை காமியே. ஆதாரம் தானே, தோ காட்டுறேன். பாரு இது அப்படி அத்தாயமா? பாருங்க, நல்லா பாருங்க. யாரு பூச்சி வெளிக்கிறதுன்னு தெரியும். டேய் திட்டுக்கோட்ட, திருடுறதுக்கு உன்னை பெத்து போட்டுக்கிறாங்களா? நோ நான் திருடனா, அவனை சேர்ந்து தானே திருடுனா. பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் திருடுனா, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து திருடுனா. அவனை சும்மா விடாதீங்க. பட்டு 4 போடுங்க. மூஞ்சி போடுங்க, பல்லால் போடுங்க. உன்னோட ரோடு இங்க பாலோட போ. கொஞ்சம் விட்டு இருந்தா பம்பரை கைட்டு இருக்குமா? ஏம்பா நீ ஏமா அங்க நிக்கிறா? ஒண்ணு இல்லை, நான் அதோ போயிடுறேன். கிளம்பு. போடுகள் கோத்து விட்டு போயிடுச்சு. இந்த 50,000 ரூபாய் வச்சு என்ன பிசினஸ் பண்றது? நாப்பா இதா இவ்வளவு பணம்? அட்டம் கொய்யல, நான் அவ்வளவு பணம் வச்சுன்னுக்குறான். இது என் பெருமை குத்த சொத்து. இது வச்சுக்கிட்டு நான் பிசினஸ் பண்ண போறேன். அப்படியா? இடம் வாங்கிறியா? இந்த இடமா வாங்கிறியா? ஒரே மாசத்துல டபுள் ஆயிடும். அது உங்க அப்பா விட்டு இடம். அதை குத்து ஏமாத்தலான்னு பாக்குறியா? டேய் அவரு என் கஸ்டமரு, அவரு கட்டல நீ எதுவும் சொல்றாள் வச்சுக்காத. டேய் அவரை பார்த்தாலே பாவமாகுது, அவரை போய் ஏமாத்த பாக்குறியா நீ? பிரதர் நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் இந்த பணத்தை வச்சுக்கணும். இப்ப பணக்காரன் ஆகி என் பெருப்பை இந்த கறி பூசணும். அதுக்கு எதுக்குங்க பெரிய ஆளாகி பணக்காரர் ஆகணும்? சிம்பிளா அடுப்பு கறி எடுத்துறேன், போய் பூசிடுங்க. அடுப்பு கறியே அழிஞ்சு போயிடும். முட்டாளுமே பேசாத. கரும்பு போயிட்டாச்சுலாங்க. ஏங்க நான் அந்த கறி சொல்லுங்க. சரி விடு, கோழி கறி 1/2 கிலோ பூசிடலாம். பிச்சைக்கார மாதிரி பேசுறான் பேரு. ஆட்டுக்கறி பூசிடலாங்க. ஐயோ நான் அந்த கறியை சொல்லுங்க. நீங்க பாருங்க, கோழிக்கறி ஆட்டுக்கறி தான் பப்ளிக்கா விற்கிறது. நீங்க மான் கறி முயல் கறின்னு போனீங்கன்னா கேஸ் ஆயிடும். எப்பா நான் அது சொல்லுப்பா, என் பெருப்பா எகத்தாலுமா பேசிட்டான்ப்பா. ஓ புரியுது. உங்க பெரியப்பாக்கார உனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஏமாத்திட்டான். அவர் முன்னால நீ பெரிய பணக்காரனா ஆகணும், அவ்வளவுதானே? அதே தான், என்ன வழி என்ன சொல்லுங்களா? நீ அந்த பணத்தை கூட அடுத்த மாசம் நீ என்கிட்ட டபுளா வாங்கிக்கோ. இவர் பெரிய மன்னர் பரம்பரை. இதை குத்தா டபுள் ஆகி குத்துருவாரு. பிச்சைக்கார பையன் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு உன்னை நடுத்தரவில் நிக்க வச்சிருவான். அப்ப நீ நான் டபுள் ஆக்கிடுவியா? டேய் டபுள் இல்லடா, ட்ரிபிள் இல்லடா, 4 இல்ல 10 ஆக்குவேன். எப்படி ஆக்குவா? அந்த 50,000 ரூபாய் குத்தாருன்னு வச்சுக்க, 10 மாசத்துல 10 லட்சம். எப்படிப்பா? இப்ப என்கிட்ட 10,000 ரூபாய் கொடுங்களேன். இப்போ இதுல 10,000 ரூபாய் இருக்கு. நான் 20 வட்டி, இதுல இருந்து 2,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறேன். 2,000 ரூபாவா? என்னப்பா சொல்றா? அதுதாங்க பிசினஸ்.
தாங்க புடிங்க. இது வந்து வட்டி. அட்டு செகண்ட்ல சம்பாதிச்சிட்டு 2000 ரூபாய். ஏன்பா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடு. இங்க பாருங்க, இந்த மாதிரி முகம் தெரியாத பண்ணாடிங்கன்னா குத்திங்கன்னா அப்புறம் லாஸ் ஆகி போடும். அப்புறம் எனக்கு தெரியாது. டேய் என்னடா என்ன பண்ணாடன்றா? அப்ப நீ என்ன அவருக்கு தெரியும், அவரு எனக்கு தெரியும். என்னப்பா சொல்றத? ஆமா ஆமா தெரியும் தெரியும். உனக்கு தெரியாது என்ன பண்றத? பிசினஸ் பண்ணி வேலைங்கிட்டோம். டேய் என்ன சொல்றா? நீ மட்டும் புடிங்கினியா? சரி, இவருக்கு மட்டும் 50 வட்டி போட்டுங்க. ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. 5000 ரூபாய் புடிச்சுக்கின்னு 5000 ரூபாய் கொடுப்பேன். ஓகேவா? கொடுப்பா. எப்படி இருந்தாலும் ஏன் போட்டுதான். இந்தா கொஞ்ச நேரத்துல 7000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். எப்படிப்பா இந்த பிசினஸ் நல்லா இருக்குதுல்ல? சூப்பரா இருக்குதுங்க. என் பிறப்ப முடிஞ்ச கறி பூசணும், அதான் என் லட்சம். வீட்டுல இருந்து ரொம்ப டென்ஷன்ப்பா. யோ பெருசு, நான் கடை வேணுமா? நீ யார்ப்பா கடை ஓனமான்னு கேக்குற? பர், நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னா டீ கூட காசு இல்லாம போறேன். டீ வாங்குறவளுக்கு காசு ரெடி பண்ணி தருவேன். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறப்பா. உன் பேச்சை நான் கேட்கறேன். இங்க பாருங்க, இவருக்கு 10,000 ரூபாய் வட்டி கொடுங்க. இவர் யாரு எனக்கு தெரியாதா? ஏன்பா வணக்கம் வைய. வணக்கம்ப்பா. வணக்கம். அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல. 50 வட்டியில கொடுங்க 5000 ரூபாய். 5000மா? வாய பொழக்காத. இந்த 5000 ரூபாய் கட்டை ஊத்தணும்னா அதெல்லாம் கொடுத்துருவாரு. நீ கொடுப்பா, நான் வீட்டாண்ட எடுத்துன்னு வந்து குத்துறேன்னா. நீ டீ காலில் போய் டீ குடிச்சுன்னு நான் வந்துடுறேன்னா. சரிதான்ப்பா. எப்பா 12,000 ரூபாய் வந்துச்சு. இப்படி பிசினஸ் போச்சுன்னா நான் பணக்காரனா ஆயிடுவேன். உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடிதான் நடக்கும். இவனை மட்டும் விட்டுறாத, பின்னாடியே போய் காசு வாங்கிட்டு. சரிதான்ப்பா. சரி நான் வரட்டுமா? போயிட்டு வாப்பா. நானும் வரேன்ப்பா. எங்க போற? ஒழுங்கா காசு கொடுக்கணும். அவன் எதுவுமே கேட்கல, என்ன மட்டும் தான் சாட்டியை பிடிக்கிறா. அப்படித்தான் சட்டை பிடிப்பேன். டேய் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வேணப்பா, நான் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். உன் ஆட்டு முடிய போகுது. நட தம்பியா, அப்பாவை எதிர்த்து பேசுறா. இந்த பார், 6 மணி நேரத்துல 12,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். எப்படிடா? என்னடா பண்ண? இந்த பார், இவனுக்கு 50 வட்டிக்கு காசு கொடுத்துக்கிறேன். இன்னொருத்தனுக்கு 50 வட்டிக்கு காசு கொடுத்துக்கிறேன். டேய் இன்னொருத்தனுக்கு 20 வட்டி குத்துக்கிறாடா. ஆமா. டேய் மகனே, இது என்னடா நமக்கு தெரியாம போச்சு? ஆம்பா. டேய் தம்பி மகனே, நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினைக்க மாட்டியா? நான் சொல்லு. உன் வட்டி பிசினஸை நான் எடுத்துக்கிறேன்டா. அந்த வீட்டை நீயே எடுத்துக்கோடா. அவனுக்கு மேல மூளை இல்லாதவனாக்குறான். நான் பெரியப்பா, நான் பிசினஸ் டெவலப் ஆக போறேன்னு நீ எடுத்துக்கிறேன்றா. டேய் பாடுறா உங்க அண்ணனா, இவனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்கடா. இந்த பிசினஸ் காமிச்சாது பொண்ணு கட்டுக்கோடா. தம்பி அந்த பிசினஸ் எனக்கு குத்துரு தம்பி. என்ன இப்படி பண்றீங்களா? அந்த வீட்டை நீயே எடுத்துக்கோ. அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். உண்மைதான் சொல்றியா? உண்மையா? சத்தியமா? நான் வரமாட்டேன்பா. அந்த காசு கொடு, நான் பிசினஸ் பண்ணிக்கிறேன். இந்த புடி. இவங்கிட்ட 10,000 ரூபாய் ஊத்துக்கிறேன், அவங்ககிட்ட 10,000 ரூபாய் ஊத்துக்கிறேன், இன்னொருத்தர் 10,000 ரூபாய் ஊத்துக்கிறேன். சரிப்பா, அந்த வட்டி காசுலாம் இதுல தானே இருக்குது. எல்லாமே இதில் தாங்குது. வீட்டு பக்கம் வரக்கூடாது, புரியுதா? எப்பா இவனை எப்படியோ பணக்காரனா ஆகாம நிறுத்திட்டான். இனிமே நம்ம பணக்காரன் ஆகிட வேண்டியதான். லூசா இல்ல மென்டலா இல்ல பைத்தியமா? டேய் 10,000 ரூபா வாங்கியிருக்க, மாசம் மாசம் வட்டி கொடுத்துக்கணும் தெரியுமில? குத்துறேன் தல. வட்டமா? போயிட்டு வா போயிட்டு வா. இந்த காசையும் வட்டி கொடுக்கணுமே. ஏய் இருமா இருமா வரேன்.